ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சுறுசுறுப்பாக தைக்கிறதுக்காக நான் சூப்பரான டெய்லரிங் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நாளைக்கு நம்ம காலையில் ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா எந்த ப்ளவுஸ் தைக்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ப்ளவுஸை இது போல் நான் பாருங்கள் ஒரு 5 ப்ளவுஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 5 ப்ளவுஸுக்குமே நூல் வந்து கரெக்டாக மேட்ச் பார்த்து எடுத்துக்கணும். இந்த 5 ப்ளவுஸையுமே பார்த்தீங்கன்னா முதல் நாள் இரவே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும். தைக்கிற அன்னைக்கே கட் பண்ணாமல் முதல் நாள் இரவே கட் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு காலையில் தைக்கும் பொழுது நம்மளுக்கு ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக சீக்கிரத்துலேயே நம்மளால் தைக்க முடியும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேயே கட் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது போல் பாருங்கள், கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். நூல் வந்து கரெக்டாக மேட்சாக எடுத்துட்டு 5 ப்ளவுஸ் அப்படின்னா 5 ப்ளவுஸுக்குமே பாபின்லையுமே நூல் சுற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போதைக்குன்னு நம்ம சுற்றுறதுக்கு பதிலாக கரெக்டாக 5 நூல் 5 பாபினில் நூல் சுற்றி ரெடி பண்ணிவிட்டு இந்த நூலை பூரா பாருங்கள் குட்டியாக ஒரு பாக்ஸில் நம்ம வச்சிடலாம். அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நம்ம வச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்லையுமே நூலை எல்லாத்தையும் வச்சுட்டு இது போல் பாருங்கள் பாக்ஸை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு தேடாமல் ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணிய ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முதல் நாள் இரவே மிஷினில் நம்மளுக்கு டேப் அந்த சாக் பீஸ் நூல் எல்லாத்தையுமே மிஷின் மேலே வச்சிடணும். நோட்டுமே பார்த்திங்கன்னா இதில் அளவுகள் எழுதி வச்சுருப்போம். அந்த நோட்டையுமே நம்ம மிஷினில் வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துருக்க மிஷின் போட்டு உட்கார்ற இடத்துல நிறைய தூசிகள் இருக்கும். அந்த தூசியெல்லாம் வாரத்தில் ஒரு 2 நாளாச்சும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும். தைக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாகவும் இருக்கும். தூசியோடு நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தைக்கவே தோணாது. ஒரு மாதிரி தூக்கமாக வர்ற மாதிரி இருக்கும். நம்ம தைக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு இன்னும் கூடவே ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம தூசியெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்தே ஒரு 4 ப்ளவுஸ் அல்லது 3 ப்ளவுஸ் தொடர்ந்து தைச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த துணிகளை அப்போவே கையோடையே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடணும். க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா அப்போதைக்குன்னு யாராவது ஒரு கஸ்டமர் தைக்க வர்றாங்களோ இல்லை அக்கம் பக்கத்தினர் இருக்கிறவங்க ஏதோ ஒரு உதவின்னு கேட்டு வர்றாங்களோ அப்போ வந்து மிஷினுக்கு அடியில் இவ்வளோ துணிகள் இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே இருந்த மணிக்கே பாருங்கள் எவ்வளோ நிறைய சம்பாதிக்குதுன்னு சொல்லி அவங்களுடைய கண் பார்வையை நம்மளை தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், காலையில் ஒரு 4 ப்ளவுஸ் தொடர்ந்தே நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அப்போவே அந்த மிஷினுக்கு அடியில் இருக்கக்கூடிய துணிகளை புறம் உடனே க்ளீன் பண்ணி முடிச்சிடணும். அந்த துணிகளையுமே நீங்கள் குப்பையில் போடாமல் ஒரு கட்டைப்பையிலையோ அல்லது சாக்கு பையிலையோ அந்த துணிகளை மட்டும் எடுத்து நம்ம அமுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த துணிகளை வச்சு யூஸ்ஃபுல்லான நிறையா பொருட்கள் வந்து நம்மளால் தயாரிக்க முடியும். அதே மாதிரி வாரத்தில் 2-3 நாள் மிஷினை வந்து அப்பப்பே கையோடையே பாருங்கள் அடியில் துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மிஷின் பார்க்குறதுக்கு புது மிஷின் மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த இடத்த நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். எப்போதுமே கஸ்டமர் உட்கார்றதுக்கு ஒரு சேர் கண்டிப்பாக போட்டுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்போதுமே மிஷினை தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தைக்க போகிறது மறுநாள் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மிஷினை நல்லா தரவாக நீட்டாக தொடச்சி வச்சிடணும். காலையில் அந்த தைக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஆர்வம் நிறையாவே இருக்கும். டேபிள்லாம் பாருங்கள் நீட்டாக நம்ம வந்து ஒதுங்க வச்சா அயன் பாக்ஸ் வச்சுட்டோம். எல்லாமே நீட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா எல்லாமே நம்ம தரவாக பண்ணினாலுமே கூட சில சமயம் தச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளே சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷன் வரிகள் வந்து நான் மொபைல்லையே எடிட் பண்ணி ஒரு கடையில் கொடுத்து அதை பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி அந்த மோட்டிவேட் வரிகளை வந்து நம்ம தைக்கக்கூடிய மிஷினுக்கு பக்கத்துலேயே சுவற்று பகுதியில் ஒட்டிட்டோம் அப்படின்னா அதை பார்த்துனாவது நம்ம தைக்க வேண்டாம்னு தோன்ற போகிறோம். இதை பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு தைக்க தோணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 முதல் 6 ப்ளவுஸாவது நம்ம வந்து தைச்சிருக்க வேண்டும். அதை வந்து நம்ம அந்த கஸ்டமர் பார்வைக்கு எதிரில் வந்து படாத மாதிரி நம்மளுக்கு மட்டும் தெரியக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சிடணும். கடினம் என்று பின் வாங்காதே, தினமும் வேலை செய்யுங்கள், வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி அல்லது 9:30 மணிக்கே தைக்க உட்காந்துடணும். மதியம் 1 மணிக்குள்ளேயே குறைஞ்சது 4 ப்ளவுஸாவது தைச்சு முடிச்சிருக்கணும். இதுதான் ரூல்ஸு. பணம் இல்லாமல் இருந்தால் உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள். இந்த 4 வரிகள் பாருங்கள்
நான் மிஷினுக்கு பக்கத்துலேயே உட்காரக்கூடிய அந்த இடத்துல ஒட்டி வச்சுருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.